திருத்துறைப்பூண்டி அருகே ஆற்றில் லாரி கவிழ்ந்துள்ளது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். ராஜசேகர், எப்படி இந்த விபத்து நிகழ்ந்தது? விவரம் என்ன? கண்டிப்பாக காயத்ரி, டிட்வா புயலின் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கனமழை என்பது பெய்து வந்தது. இதன் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் முக்கியமான கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மழை அதிகமாக பெய்த கனமழையின் காரணமாக சாலைகள், கிராமப்புற சாலைகள் என்பது சேதமடைந்தது. இந்த நிலையில திருத்துறைப்பூண்டி காரைக்குடி இடையிலான ரயில்வே மின்மயமாக்கல் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில திருத்துறைப்பூண்டி அருகே கள்ளிக்குடி என்ற இடத்தில் மின்மயமாக்கலுக்கான ரயில்வே பணிக்கு ஜல்லி ஏற்றி லாரி வந்திருக்கிறது. இந்த நிலையில ஜல்லியை இறக்கிவிட்டு வரும்பொழுது அந்த கனமழையின் காரணமாக சேதமடைந்த சாலை உள்வாங்கியதன் காரணமாக அந்த லாரி என்பது முற்றிலுமாக அருகில் இருந்த வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் காயமடைந்தார். அதனை அடுத்து அருகில் இருந்தவர்கள் காவல்துறையினருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் உடனடியாக அருகில் இருந்தவர்கள் தற்பொழுது அந்த லாரியை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். திருத்துறைப்பூண்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் தற்பொழுது கிராமப்புறங்களில் சாலைகள் இந்த கனமழையின் காரணமாக பழுதடைந்திருக்கும் நிலையில உடனடியாக சாதனைகளை சீரமைத்திட கிராம மக்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். காயத்ரி, நன்றி ராஜசேகர் விவரங்களுக்காக.